Hi friends, welcome to Unique சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பிரெட் அல்வா வீடியோ போட்டுருக்கோம். அதுல நம்ம டீப் ஃப்ரை பண்ணி போட்டுருந்தோம் பிரெட். அதுவும் நல்லா டேஸ்டியா இருக்கும். ஆனா நிறைய பேர் எண்ணெய் நிறைய குடிக்குது பிரெட் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க. எண்ணெய் இல்லாம எப்படி பிரெட் அல்வா செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட பிரெட் டோஸ்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் பிரெட் வைக்கலாம். இதை நம்ம நல்லா முருக வச்சு எடுக்கணும். உங்ககிட்ட டோஸ்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட இந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக முருக வச்சு எடுங்க. அப்போ தான் இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதே மாதிரியே நம்ம அடுத்த ஸ்லைஸும் வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா முருக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக அது நல்லா முருகலாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இது ரொம்ப நல்லா வரும். ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணாமல் பண்ணுறனால இது முருகலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி வச்ச இந்த ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நம்ம கையிலேயே ஈஸியாக பிச்சிடலாம். அடுத்ததான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாய் சூடானதும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த நெய்யிலேயே நம்ம சர்க்கரையையும் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த சர்க்கரையை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அளவுக்கு இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பாகு பதமெல்லாம் கிடையாது. ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரி பதமெல்லாம் இதுக்கு நமக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாகு நல்லா கொதித்து வந்தாலே போதும். இப்போ தண்ணி சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவுக்கு இது தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரெட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருந்தேன். அது எல்லாமே ஃபுல்லாக டோஸ்ட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்தியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இது பாகு பத்தாத மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டு நம்ம இது செய்யும்போது அதுவே ஊறி நமக்கு இது போதுமான அளவாக மாறிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டை ஒட்டுக்கா போட்டு கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது ஊற அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா ப்ரெட்டையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கையிலேயே அந்த கரண்டி வச்சு நம்ம அதை நல்லா டிப் பண்ணி பெரிய பீஸாக இருக்கிறத உடச்சி இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா
நம்ம ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி கையால் உதுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த சட்டகத்தை வச்சு இது எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்கள்கிட்ட கோவா இருந்துச்சுன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் கோவா இல்லை அப்படின்னா நீங்கள் மில்க் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம நல்லா கிண்டி விட்டு கரெக்டாக இது இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.